வணக்கம் ஜாடி வியூவர்ஸ். நாம வாரம் கைமணத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் செய்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரான் ஸ்பெஷல் செய்ய போகிறோம். சூப்பர். என்ன இந்த சூப்பருக்கு தான் இதோட பாஸ் விட்டியா? ஸோ ப்ரான் ஸ்பெஷலில் நம்ம வந்து நார்மலாக ஒரு சஸ்டைனபிலிட்டிக்காகவும் நிறைய விஷயங்கள் வீணாகிடும். அதை விட மனசு கஷ்டப்படுவோம். என்ன கஷ்டப்படுவோம் தெரியுமா? என்னது? ப்ரான் வாங்குவோம். 1 கிலோ ப்ரான். கரெக்ட். என்னன்னே சொல்ல அதுக்குள்ள எனக்கே தெரியுமே அது. நீ மென்டல் எனக்கு தெரியும். நான் சொல்லவா என்னன்னு சொல்லவா? சொல்லு. அதெல்லாம் கழுவிட்டு பார்த்தோம்னா ஒரு 4 பீஸ் தான் இருக்கும். மனசே கவலை ஆயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரைட்டாக சொல்லிட்டேன். ஸோ நார்மலாக ப்ரான் வாங்க பார்த்தா என்ன நடக்கும்னா, அந்த தலையையும் அந்த தோலையும் பிரித்த உடனே அதோடைய வெயிட் கம்மியாகிடும். நமக்கு ஈல்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி அதிகமானது பார்த்திங்கன்னா இந்த தலைப்பகுதி. அதை நம்ம வேஸ்ட்டுன்னு நினைப்போம். ஆனால் அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் வேலையும் இருக்குது அது கூட. ஸோ தலையை எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலை வந்து சூப்பராக நம்ம ஒரு குழம்பு வைக்கலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ப்ரானுடைய தலையை மட்டுமே வச்சு ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரான் தொக்கு. இது ரெண்டுமே உங்களுக்காக நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாமா? ஆரம்பிச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ப்ரான் தொக்குன்னு சொன்னோம் இல்லையா? இது வந்து ஒரு தேங்காய் பேஸ் பண்ணி இருக்க போகுது. எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லு. கேரளா ஸ்டைலில். தேங்காய் வந்து கேரளால மட்டும்தான் காய்க்குதா? எனக்கு புரியலையே. என்னோட அறிவு கெட்டினது அவ்வளவுதான். உனக்கு தான் அது இல்லையம்மா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா தேங்காய் அது இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கீர்னா அதுக்கு பேர் என்ன? தேங்காய் பல். சொல்லு. தேங்காய் பல். ஸோ தேங்காய் பல்லா கட் பண்ணிட்டு ஓகே தேங்காய் பல் ப்ரான் ரோஸ்ட். வாவ், அதுல என்ன வித்தியாசம்? ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? தேங்காய் பல் போட்டு ப்ரான் ரோஸ்ட் பண்ண பார்த்து நார்மலாக வந்து நம்ம ஒரு வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி தான் வைப்போம். ஸோ இதில் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பேஸாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காஞ்ச மிளகாயோட ஒரு பேஸ்ட். ஓகே, அதுதான் பேஸாக இருக்க போகுது. ஸோ அதுதான் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஒன்று அது குழம்புக்கு பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் பல் ப்ரான் ரோஸ்ட். அதை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கெட் மீ த லைட்டா. இந்தாங்க. வந்த உடனே ப்ரெப்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதான் ரெடியாக வச்சுருக்கேனே. இன்னையில இருந்து ஒரு ரூல்ஸ். எஸ். ப்ராசஸ் சொல்ல பார்த்து நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 1. டன். ரூல் நம்பர் 2, ப்ராசஸ் சொல்ல பார்த்து மொக்க ஜோக்கு போடக்கூடாது. சரி, ஓகே. ப்ராசஸ் நம்பர் 3, மக்களுக்கு ரெசிபி கன்ஃபியூஸ் ஆகாம போய் சேர்க்கறதுக்கு நான் பேச பார்த்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த வெறுப்பேத்துற வேலை வேணாம், போடா. சரி, அப்ப நான் ஷோலேருந்து ராஜினாமா பண்ணிடுவா. இது 3 தான் என் வேலை. இது 3 பண்ணாதுன்னா நான் எங்க போட்டோம்? உனக்கு எதுவும் நிறைய வேலை வந்திருக்குமே. நீங்க வந்து கீழே டிஸ்க்ளைமர்ல போட்டுக்கிட்டே இருக்கணும். என்னன்னு? டேக் 5 அது பேர் என்ன, ரெட் சில்லி, 5 கொத்தமல்லி, அந்த மாதிரி நீங்க கீழே போடணும். டிஸ்க்ளைமர் இல்ல, அது இன்கிரிடியன்ட். டிஸ்க்ளைமர்ன்றது இது பண்ண கூடாதுன்னு சொல்லி போடுறதா டிஸ்க்ளைமர். ஓகே, எது டிஸ்க்ளைமர்? ஏதோ படம் மாத்தி பார்த்திருக்கேன், இங்கிலீஷ் படம். நீ அதை மட்டும் தானே பார்க்குற. 8 காஞ்ச மிளகா. ஓகேங்களா, அதை நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸோ 8 காஞ்ச மிளகான்றது ஒரு கைன்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு அரை கை அளவுக்கு நம்மளுடைய மல்லி. ஸோ ஒரு கையிலேருந்து ஒரு அரை கை அளவுக்கு மல்லி இருந்தால் போதும். வெறும் பாத்திரத்தில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இருக்கும். நம்ம எதை ஸ்லோ ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரேஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. நான் சிம்மில் வச்சுருக்கேன். கேஸில் தான் நீங்களும் சமைப்பீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ண பார்த்தே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்மெல் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதில் எண்ணெயே சேர்க்குறோம். ஸோ இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து சீரகத்தை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த சீரகத்தையும் ஆட் பண்ணுறது ஏன் லாஸ்ட்லன்னா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல மிளகா பெரிய இன்க்ரீடியன்ட், அது ட்ரையில் ரோஸ்ட் பண்ணணும், அந்த ஃப்ளேவர் வரணும். அதுக்கப்புறம் நம்ம மல்லி, இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால முதல்ல சேர்க்குறோம். அந்த எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த சோம்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சீரகம் கரெக்ட். இப்போ ஒன்று தான் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் இல்லை, நீ கரெக்டாக பார்க்குறியா அதுக்காக. ஓ, மிஸ்டேக். அப்படி பேட்ச் ஒர்க். இந்த நிலைமைக்கு நீ தானே காரணம், இது உன் தப்பு தானே. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக வந்து தேங்காயை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட். இது வரைக்கும் நம்ம வந்து சேர்த்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட். இப்போ சேர்க்க போகிறது ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட். அப்போ இது ஃப்ரெஷ் இல்லையா? எத்தனை நாள் ஆச்சு வாங்கி? இந்த காமெடி வேணுமா இல்லை அவாய்ட் பண்ணலாமா? நல்லா இருந்துச்சுன்னு ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்து தான் சொன்னேன். ஃப்ரெஷ்ஷுன்னா அந்த ஃப்ரெஷ் இல்லை, இது வந்து என்ன ஃப்ரெஷ்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பேச பார்த்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் எனக்கு. பரவாயில்ல. இதில் நம்ம ஒரு 2 பல் தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை,
இந்த கருவேப்பிலையும் நல்லா வதங்கி நம்மளுக்கு வரணும். அது கூட ஒரு சின்ன இஞ்சி துண்டு, கொஞ்சமாக பூண்டு. இது எப்படியும் பேஸ்ட் தானே பண்ண போகிறோம். ஆமாம், அப்போ டேரெக்டாக பேஸ்ட்டே போட்டுடலாம்ல. டைரெக்டாக பேஸ்ட்னா இது அரைச்சா தான் பேஸ்ட் இஞ்சி வரும். பூண்டு பேஸ்ட்டே போட்டு அரைச்சிக்கலாம்ல. ஃப்ரெஷ்ஷுன்றது வேற, நம்ம அரைக்கிறதுன்றது வேற. இப்போ நார்மலாக வீட்டில் செய்ய பார்த்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா, இது இருந்தாலும் நீ வந்து ஒரு ஸ்டூப்பிடாக கேட்டாலும் இந்த கேள்வி நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ண பார்த்து என்ன பண்ணுறோன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய வாட்டி ரெடிமேடாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ண பார்த்து ஃப்ரெஷ் டு ஃப்ரெஷ்ஷில் சேர்த்து அரைச்சி குக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, உடனே அப்படி காலத்துக்கு தருணமாக இருக்கும். உனக்கு நம்ம கேட்ட கேள்வி வச்சு ஒன்று சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. சைடு கனவுல பார்த்துட்டாரு என்னோட அந்த ஆணவ சைடு கனவு ரியாக்ஷன். சைடு கண்ணுன்னு. சைடு கண்ணா? உங்களுக்கு கனவுல நான் அடிக்கடி வருவேன், அது ஏன் தப்பு கிடையாது. நீங்களா தப்பா புரிஞ்சுட்டா நான் என்னடா பண்ணுவேன்? இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு ஒரு 4 to 6 பீஸ் பூண்டை நறுக்கி போட்டிருக்கேன். அது கூட இஞ்சி சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ இதை சேர்த்துட்டோம் இல்லையா, அதாவது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் போய் எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் சேர்த்தோடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதுதான் நம்ம 2 குழம்புக்கான பேஸாகவும் இருக்க போகுது. இந்த ப்ரானில் பண்ணுறவங்க, இந்த தலையில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டவுட்டெல்லாம் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஆல்சோ எஸ்பெஷலி வந்து இந்த தேங்காய் பால் ப்ரான் ரோஸ்ட் இருக்குது பாருங்கள், அது மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், என்னப்பா இப்போலாம் வந்து நிறைய ஒரு 4-5 தூளை போட்டோமா டக்குன்னு ரெசிபியை முடிச்சோமா இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறமேன்ட்டு. இந்த அரவை ரொம்பவே இம்பார்ட்டன்றதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேபி இந்த ரெசிபி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா முன்கூட்டியே இதுக்கு தேவையான மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெஷ் இன்க்ரீடியண்ட்டில் வெறும் இந்த தேங்காயை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இல்லை தேங்காயை அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முன்னாடியே கூட இதை அரைச்சி வச்சுக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்க்குறோம். இதோட இது லாஸ்ட்டு, இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. மஞ்சத்தூளுக்கு அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும்தான். உப்பும் வந்து இதில் வந்து ஒரு சின்ன பேலன்சிங்காக சேர்க்குறோம். ஸோ இப்போ இதை சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டு ஆற வச்சு ஓகே அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஓடு. ஓகே, ஒரு அரை மணி நேரம் அவன் வந்துடுறான். வராதன்ற போ. ஸோ இப்போ நம்மளுடைய பேஸ்ட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய குழம்புக்கு தேவையான மசாலாஸை ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் வெங்காயத்தை இங்கே ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ரானில் வந்து நீங்கள் ஒரு டவுட் இருக்கும் சில பேருக்கு, என்னென்னா இந்த மாதிரி நம்ம தலையை யூஸ் பண்ணுறோமே, அது நம்ம சாப்பிட்டா அரிக்காதா, தலை சாப்பிட்லாமா, இல்லை தலை வந்து க்ளீன் பண்ணாலும் சரி அதில் எதாவது டேஸ்ட் இருக்குமான்னு. சுத்தமாக இல்லவே இல்லைங்க. நீங்கள் வந்து அந்த ப்ரானை க்ளீன் பண்ண பார்த்து 2 தம் ரூல் தான். ஒன்று, அந்த தலையில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும், அதை க்ளீன் பண்ணிடணும் மறக்காமல். அது இருந்துட்டாலே போதும், மற்றது எதுவும் பிரச்சனை கிடையாது. 2வது வந்து இந்த தலையை நீங்கள் யூஸ் பண்ண பார்த்து இருக்கிற ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ப்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுறோம், அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ரெசிபியே. ஸோ அது நீங்கள் தைரியமாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கிங் ஆரம்பிச்சுக்கலாம். செஃப், ஓ ஃபைனலி. எஸ், கம் இந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிற, உனக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறேன். இந்த பேனை ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பேஸ்ட்டை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இதை நம்ம குக் பண்ணி 2த்துக்கும் யூஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து ஃபஸ்ட் அதை குக் பண்ணிவிட்டு 2ஆக பிரித்து நம்ம குழம்புக்கு தனியாக, அதுக்கப்புறம் ப்ரான் ரோஸ்ட்டுக்கு தனியாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரோஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் குக் பண்ணி யூஸ் பண்ணணும், குழம்புக்குன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். 2த்துக்கு யூஸ் பண்ணாலும் குக் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஓகே சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூடாயிடுச்சா? வருது. வெரி குட். திரும்பி எண்ணெய் போடணுமா? ஆமாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஓகே, அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணுங்க பார்ப்போம். அந்த ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை இந்த பேனில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ண போகிறோம். போடு. அப்புறம் ஏன் திருட்டு மொழி முடிக்கிற? பயமா? ஷெஃப் ஆயிட்டேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. பார்த்தீங்களா, நீ எனக்கு வாட்டல் அங்கேருந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீ வெளில போனால் கூட நான் போட்டுருவேன். என்னை எப்படியா வெளியே இருந்துடணும். நல்லா இருக்கிறதே தவிர ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிறேன். இது சிம்மில் வச்சுருக்கேன். இது ஒன்றும் ஆகாது. இனிமேல் முதல்ல குக் ஆகிட்டே இருக்கும். லைட்டாக வெடிக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோ. ஸ்டிர் பண்ணிரு.
அப்படிலாம் ஒன்றும் பண்ண தேவை, நீ ஷெஃப் கிடையாது, வெறும் கலக்கிட்டு இருந்தால் போதும். அங்கே பேஸ்ட் குக் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடாயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம இதில் கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணு. ஸ்பூன் கொடுமா. ஸோ இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இது நல்லா நம்ம போட்ட எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஊஸ் அவுட் ஆகி வெளில வரணும். எப்படி ஊஸ் அவுட் ஆகி இப்போ போடுற எண்ணெயும் இழுத்துக்கும். அது இழுத்துக்கிட்டு இது குக்காய் வெளில வரும். இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் இந்த பேஸ்ட் எடுத்து நீங்கள் எத்தனை கிரேவி வேணும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான பேஸ். அண்ட் இதில் நீங்கள் வந்து ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 2 விஷயம் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் குக் பண்ணுறதோட சேர்த்து கொஞ்சம் உப்பையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகும். தேங்காய் சேர்க்காதீங்க, தேங்காய் லாஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2மே வந்து ஒரே டைம் யூஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி இந்த தேங்காய் பால் ப்ரான் ரோஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணி தான் சேர்த்தாகணும். குழம்புக்கு நீங்கள் குக் பண்ண வேணாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குற டைமிங்கில் இந்த பேஸ்ட்டை சேர்த்து குக் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி வதக்காமல் டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்கணும். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்க பார்த்து நம்ம அந்த ஸ்பைஸ் சேர்த்தோம் இல்லையா, அதுலேயுமே உப்பு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம தேங்காயை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீட்டமாக தான் போடணுமா இந்த ரெசிபிக்கு? அதான் தேங்காய் பல்லாக இருக்கணும். இப்போதான் சொல்லாமல் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க போல. நான் இனிமே கொஞ்சம் திருந்தி வாழலான் இருக்கேன். தயவு செஞ்சு திருந்திடு. எஸ். ஸோ நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு தேவையானதும் ரெடி ஆகிடுச்சு. ஏய், கொடுத்த பாத்திரம் எங்க? என்ன பாத்திரம் கொடுத்தீங்க? ஒரு வானல் உனக்கு கொடுத்தா நம்மளால எங்க? அது எனக்கெல்லாம் எதுவும் கொடுக்கலையே. இப்போ பேஸ்ட் அரைக்கிறது எடுத்துட்டு போனேன். எதில் எடுத்து போனேன்? கிண்ணத்தில் கொட்டிட்டு வந்து ஏன்னா வானல் வேணும். சரி, வேற ஏதாவது அரைக்கிறது எடுக்கிற வேலை இருந்தால் சொல்லுங்க, ஒன்றா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் போய் அந்த வானல் எடுத்துருவோம். ஓ, போயிட்டு வரேன். போய் தான் ஆகணும். ஸோ இப்போ நம்மளுடைய டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த பேஸ்ட்டை தவிர மீதியெல்லாம் குயிக் அண்ட் ஈஸி தான். ஆனால் அந்த பேஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட்டுமே இங்கே பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த எண்ணெய் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள் நல்லா ஊசோட்டாக வந்திருக்கு. நான் க்ளோஸில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்ட எண்ணெயை இழுத்துக்கிட்டு அதை வெளியில் விட பார்த்து பேஸ்ட்டும் குக் ஆகிருக்கும். அதில் ரா ஃப்ளேவரும் போயிருக்கும். ஆல்சோ அவங்களுக்கு இது ஃபர்தர் நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம குழம்புக்கு ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் நம்மளுடைய ரோஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ரெசிபி, இதுக்கு டிஃப்ரெண்ட் ரெசிபி. ஸோ நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். ஷெஃப், முதல்ல இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. கம் ஷெஃப் என்னங்க இந்த பேஸ்ட்டை நாம் முன்னாடி நல்லா குக் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால குக் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பைண்டிங்கை கொடுக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்பூன் கொடுமாங்கன்னு. வெரி குட். கொஞ்சமாக குழம்புத்தூள் அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது பியூர்லி கலர் அண்ட் அந்த சில்லியோட டேஸ்ட்டை என்ரிச் பண்ணுறதுக்காக இதை நம்ம லைட்டாக வதக்குறோம். இப்போ வந்து நம்ம ப்ரான் ஹெட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. மீசெல்லாம் அப்படியே இருக்குதுல்ல? மீசியா? எஸ், இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ நோ எடுத்து பார்க்குறேன். நோ 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 அதை நானே சாப்பிட்டுக்கிறேன் எடுக்கிறத. நான்றல. சரி, ஓகே. ஃபுட் இஸ் நாட் அ பிளேயிங் திங். ஓகே, நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நீ ஷோவில் போட்டதே நான் ஃபீல் பண்ணதாகிறேன். இந்த ஷோவில் இருக்கிறது இதில் வேறு நீ வேறு ஃபீல் பண்ணணுமா தனியாக? ப்ரான் தலையை வச்சு இது வரைக்கும் நான் எந்த ரெசிபிஸும் அவ்வளவா பார்த்தது கிடையாது. இது வந்து ஒரு யூனிக்காக சூப்பராக இருக்குது. இதில் போட்டோன்னே வேக ஆரம்பிச்சிருச்சு. என்ன போட்டு 10 நாள் கழிச்சா வேகும். தண்ணி கொடு. ஸோ இப்போ வந்து இது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். அந்த
ப்ரான் தலையில் இருக்கக்கூடிய மசாலாஸ் எல்லாமே அந்த குழம்புல இறங்கணும். அந்த மசாலாஸ் எல்லாமே ப்ரான் ஷெல்லுக்குள்ளேயே இறங்கணும். அது ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணணும். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். குக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரோஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ப்ரான் தலையில் தனியாக மசாலா போட்டிருக்கோமா? ஏன் ப்ரான் தலையில் இருக்கக்கூடிய மசாலா அந்த குழம்புல இறங்கட்டும் நீங்களே, எனக்கு புரியல. ஃப்ளேவர். ஓகே. ஸோ தேங்காய் பால் ப்ரான் ரோஸ்ட்டுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் நம்ம தேவையான எண்ணெயை சேர்க்க போகிறோம். எண்ணெயை நம்ம இதை ஆட் பண்ணி கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ். இது இந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாமா? நோ, நத்திங், டோன்ட் டச். சரி. இதுக்கு தேவையான மஞ்சத்தூள். நம்ம வந்து ரெண்டுமே வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம். நார்மலாக வீட்டில் தேங்காய் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ஒரு தேங்காய் அரவை ஒன்று சேர்ப்போம், இல்லை தேங்காய் திருவி ஒன்று சேர்ப்போம், இல்லை நார்மலாக குழம்பு மாதிரி வச்சுட்டு அதில் புளி சேர்க்காமல் வெறும் தேங்காயை சேர்த்து ஃபினிஷ் பண்ணுவோம். இதுதான் ஒரு டைப். அதுலேயும் நம்ம ப்ரானை போட்டுருவோம். இல்லை சில பேர் வந்து ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலையை வச்சு இந்த சதையோடு சேர்த்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணால் தலையை வந்து உங்களால் ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியாது. தலையை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா தான் அந்த ஹெட்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குச்சோ இல்லை டூத் பீக்கோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி இறங்கினதுக்கப்புறம் இதை நீங்கள் குழம்பா போட்டுட்டு எஸ்பெஷலி இந்த மாதிரி ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நம்ம கைமணத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பிரியாணி ஒன்று செஞ்சுருந்தோம். அதாவது தலையோடைய சாரை வச்சு அதில் பிரியாணியும் ப்ரான் தொக்கும் பண்ணோம். ஏன்னா பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொக்கு பிரியாணின்றது ரொம்ப ஃபேமஸ், அதை பேஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். ஸோ அதேமாதிரி தான் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரான் ரோஸ்ட். ப்ரான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்போதுமே நார்மலாக செய்கிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ரெசிபி உங்களுக்காக தான். ஆல்சோ வாங்கிட்டு கஷ்டப்படுவோம்ல, என்னடா இது இவ்வளோ காசு கொடுத்தோம் வீணாக போச்சேன்ட்டு, அவங்களுக்கும் இந்த ரெசிபி ஒரு கில்ட்டி ரெசிபியாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதுக்கு தேவையான பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். இஞ்சி தேவையில்லை, நம்ம பேஸ்ட்டில் எல்லாமே சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த பூண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அண்ட் டெஃபினட்டாக மஸ்ட் ஆடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு நம்ம சேர்க்குறோம். அதேமாதிரி தேங்காய் பால் நிறைய. ஸோ அதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்டார். அதை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த தேங்காய் நம்ம போட்டிருக்கக்கூடிய பூண்டு இது வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரானை சேர்க்கணும். நம்மளுடைய அருமையான தேங்காய் பால் ப்ரான் ரோஸ்ட். இந்த தேங்காய் பால் ப்ரான் ரோஸ்ட் வந்து ஒரு ப்ரான் ட்ரீட். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ப்ரானோட தமாக்கான்னு சொல்லலாம். செஃப், நான் இந்த மாதிரி ப்ரான்லாம் வந்து கடலில் பார்த்ததே இல்லையே. மீன் பார்த்துருக்கேன், நண்டு பார்த்துருக்கேன். இவங்க அப்படியே கடல் கண்ணி. இவங்க டெய்லி அப்படியே போய் கடல்ல நீராடிட்டு தான் வருவாங்க. பார்த்தது இல்லையா? நான் பெருசு பார்த்துருக்கேன். மீன் மார்க்கெட் இப்போ டெய்லி இருக்கும். மீன் மார்க்கெட்டை விடுங்க, கடல்ல நான் ஏன் இதை பார்த்ததே கிடையாது. கடல்லையும் தான் இருக்கும். பழவேறு கடை சைட்லாம் போயிட்டீங்கன்னா லாட்டா டன்னா குட்டி வச்சிருப்பாங்க. கடல்ல இப்படி இப்போ மீன் மாதிரி உயிரோட போயிட்டு இருக்கதை பார்க்கணும்னா? ஓ, மீன் மாதிரி உயிரோட இருக்க போயிட்டு இருக்கிறத பார்க்கணுமா? இப்படிதான் மீன் உயிரோட இப்படிதான் போவோம் வீடு. இல்ல, நண்டெல்லாம் நம்ம மண்ணுல வந்து உட்கார்ந்துருக்கப்ப வரும்ல பக்கத்துல. இது நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்ல. ரியலிஸ்டிக்கா செத்து போய் தான் பார்த்திருக்கேன். என்ன மாதிரி ரேரஸ்ட் பார்க்க முடியாது. உன் கூட சேர்ந்து எனக்கும் ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். பதில் தெரியலன்னு சொல்லியிருக்கணும். அப்படிலாம் இல்லை. ப்ரானுக்குன்னு தனியாக இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் பர்டிகுலர் இடத்துல பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் ப்ரான் வளரும். எஸ்பெஷலி நான் சொன்னேன் இல்லையா பழவேற்காடு, அங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு இடத்துல ப்ரான் அவ்வளோ நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்தாலே அப்படியே தெரியும், கிளின்னு அப்படியே ப்ரான் இருக்க தெரியும். நீ உள்ளே போய் பார்த்தாலுமே தெரியும், வெளில இருந்து பார்த்தாலுமே தெரியும். ஆனால் ப்ரானுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதேமாதிரி கடலில் பிடிக்க பார்த்தோம் ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் கிடைக்கும், அது இன்னொரு இடத்துல கிடைக்காது. மீன் வேணால் நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதோ? நீங்க கடலுக்குள்ள போய் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம், இல்ல வெளிய இருந்து பாத்தீங்களா? வெளில இருந்தும் பார்த்தா, கடலுக்குள்ள போயும் பார்த்துருக்கேன். நீச்சல் தெரியுமா உங்களுக்கு? நீச்சல் தெரியாது. அப்புறம் எப்படி உள்ள போனீங்க? எனக்கு எல்லா கிட்டும் இருந்தோ அதை போட்டு போனேன். ஓகே ஸ்பூன் மேக் இட் ஃபாஸ்ட். எப்போ பார்த்தா இந்த குட்டி ஸ்பூன் கொடுக்குறதே உனக்கு வேலையாக போச்சுல்ல. இந்த பாருங்களேன், இதில் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு கட் பை 4 போட்டால் ஒரு டீஸ்பூன் இருக்குது. அதுதான் இந்த டீஸ்பூன். இதில் ஊற்ற பார்த்தால எப்போ பார்த்தாலும் கமெண்ட், எண்ணெய் பாருங்கள் இவ்வளோ, எண்ணெய் பாருங்கள் இவ்வளோன்ட்டு. ஆனால் சில டிஷ்ஷுக்கு அந்த எண்ணெய் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இதில் போட்டிங்கன்னா நார்மலாக போட வேண்டியது 1 ஸ்பூன்னாலும் இதில் போட்டால் 2 ஸ்பூனாக போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இதுலேயுமே பண்ணியிருக்கோமே. ஆமாம், ரொம்ப ஃப்ளேவராக இருக்காதா? ரோஸ்ட்டுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கார்லிக் தான் அதிகமாக வேணும். அதனால நான் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். பைட் பண்ண பார்த்தா அந்த ஃப்ளேவர் நிறைய வரணும். அப்போ இது பேர் வந்து கோகனட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரான்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. ப்ரான் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே கோகனட் அதிகமாக இருக்கும். நம்ம போட்டிருக்கிறதுலாம் அதோட சேர்ந்து இருக்கும், இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது எவ்வளோ போட்டாலும் காரம் வராது. காரம் கம்மியாக இருக்கும். அது மிளகாய்க்கான காரம் வந்து நார்மலை விட கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த கலர் நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். ஓகே. கொஞ்சமாக குழம்புத்தூள். நம்ம தான் ஒரு பேஸ்ட் அரைச்சிருக்கோமே செஃப், அதுக்கு மேலே ஏன் இவ்வளோ ஐட்டம் ஆட் பண்ணுறோம் ஆட் ஆனா? நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட் வந்து பேஸ். இதுவே வந்து நம்ம வெறும் இதுக்கு மட்டும் பண்ணுறோன்னா இன்னொரு 4-5 மிளகா அதில் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம்னா நம்ம இவ்வளோ மிளகாத்தூள் ஆட் பண்ணுற அவசியம் இருக்காது. நம்ம குழம்புக்கும் சேர்த்து அரைச்சி பிரிச்சதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தோம். அதை நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறோம். ஆல்சோ அந்த குழம்புத்தூள் இதெல்லாமே அந்த ஃபைனல் டச்சில் சேர்க்க பார்த்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்ட், அந்த எக்ஸ்ட்ரா புஷ் இது எல்லாமே கிடைக்கும். அங்கே நான் ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை எடுங்க. இந்தாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பார்க்குறப்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில், பட் அவர் ஃபைனல் ஸ்டெப் சொல்கிறப்ப இருக்கவே இருக்காது. இருக்கவே இருக்காதா? சாப்பிட்ருவியா என்ன? இருக்கவே இருக்காதுன்னா எனக்கு புரியலையே. அது அப்படியே ரொம்ப குட்டீஸ் ஆயிரும். குட்டீஸ் ஆயிரும். ஸோ இந்த ப்ரானில் தண்ணி இன்னும் எதுவுமே சேர்க்காதீங்க. ஸோ நம்ம இதில் வந்து உப்புமே சேர்க்கல. ஏன் உப்பு சேர்க்கலன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா இருக்கக்கூடிய உப்பை தாண்டி கொஞ்சமாக தான் உப்பு தேவைப்படும். அந்த உப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்க போகிறோம். அண்ட் தண்ணி டெஃபினட்டாக சேர்க்காதீங்க. ஏன் செஃப்? ரோஸ்ட்டு நான் பார்த்தது ட்ரையாக இருக்கணும். ப்ரான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியே நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் குக் பண்ண போகிறோம். செஃப், வத்த குழம்பு ரெடி. என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல. ப்ரான் வத்த குழம்பு ஒரு பக்கம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. வத்த குழம்பா? அது பைத்தியம். பேன் எடுங்கன்னு இதை நான் வச்சுட்டு வைக்கவா முடிகிற வரைக்கும்? நம்ம ஸ்லாவில் வைமா கீழே. பார்த்தீங்களா, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. ப்ரான் ஒரு 2 மினிட்ஸாக குக் பண்ணியிருப்போம். இது நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து குக் பண்ணோன்னா ப்ரானும் சுருண்டு வந்துடும். அதேமாதிரி அந்த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அருமையான ரோஸ்ட் அட்டகாசமாக ரெடி ஆகிடும். அந்த ரோஸ்ட்டு கூட இந்த குழம்ப வச்சு அப்படி பிசைஞ்சு அது உள்ள இந்த தொக்கை வச்சு ரோஸ்ட்டை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். மீதி மீதிச்சுன்னா கவலையே படாதீங்க. நைட்டு அம்சமான ஒரு தோசை. அந்த தோசை முடிஞ்சால் முட்டை தோசை, இல்லை இந்த எறாவை எடுத்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டு கம்மியாக இருந்ததுன்னா அதை மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மசால் எறா தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கூட இந்த குழம்பு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இது ஒரு சீ ஃபுட் லவ்வர்ஸுக்கான ஒரு ட்ரீம் ட்ரீட்டுன்னு சொல்லலாம். நம்மளுடைய ப்ரான் நல்லா சுருண்டு திரண்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான கருவேப்பிலையை ஃபைனல் டச்சில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பர். பார்க்கவே ஒரு டெலிஷியஸ் ட்ரீட் மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலாக நம்ம பண்ணுற எறா தொக்குனாலே தக்காளி இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த தக்காளி பேஸ் பண்ணி தான் நிறைய வாட்டி பண்ணுவோம். நிறைய ப்ரான்ஸுக்கு தக்காளி பேஸ் பண்ணி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம ஊர் பாரம்பரியம் மாறாமல் கேரளா ஸ்டைலில் வந்து தித்திப்பாக இருக்குமா, தேங்காய் போட்டால் தித்திக்கும்னு நினைப்பாங்களா, அப்படிலாம் இல்லாமல் ஸோ அந்த தேங்காய்க்கான பல்லில் மட்டும்தான் அந்த டேஸ்ட் தெரியும். மற்றபடி ப்ரான் அந்த டேஸ்ட் இருக்காது. இப்போ பார்த்தீங்களா, வா நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். வாவ், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அழகாக ப்ரான் சுருண்டு ப்ளஸ் இந்த மசாலா அதோட அது மிக்ஸ் ஆகி நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். ஓ மை குட்னஸ். ஒரு 1/2 கிலோ மினிமம் இந்த மாதிரி ப்ரான் நானே சாப்பிடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க பார்த்து ஒரு 2-3 கிலோ வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.